வாவ் எக்ஸலென்ட் முரளி. நான் இப்படி ஒரு ப்ரோகிராம் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்தது. Thank you very much. பப்ளிமா I love you. முடியுதா? தேவி, நீ எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும். Many happy returns of the day. Thank you. You're most welcome. ப்ரோகிராம் பிரமாதம் முரளி. வாடா ரிஷி, நம்ம கேங் எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. நான் போய் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு வா. ரிஷி, நான் சொன்ன விஷயம் தேவி கிட்ட எப்படியாவது பேசிடுறா. இதுதான் சரியான டைம். பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஓகே? உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு. நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் அவனோட கல்யாணத்தை பத்தி தான். முரளியோட மனசை மட்டும் பாக்குற ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைச்சிட்டா எப்பவும் சந்தோஷமா இருப்பான்ல. ஏன் கிடைக்க மாட்டாங்க? நான் நீ போட்டுட்டு வந்து நிக்க மாட்டாங்க. நான் மட்டும் உன்னை லவ் பண்ணாம இருந்தா நானே முரளி கல்யாணம் பண்ணிக்குவேன். பாய். முரளி, நீ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. எவ்வளவு இழைச்சு போயிட்டு இருக்க தெரியுமா? நீ இந்த சாப்பிடு. இதுல எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கான். சாப்பிட்டா தொண்டைக்கு ஒத்து வராதுன்னு தேவி சொல்லிச்சு. தேவி சொன்னாலா? அப்ப சரியா தான் இருக்கும். உடம்ப விட குரல் தான் முக்கியம். கீப் இட் அப். அந்த பிஸ்கட்ல எண்ணெய் இல்லையே. சரி, ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன். ரோமி, நீ எப்ப டிஸ்சார்ஜ் ஆன? என்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தீங்களோ அன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். முதல்லயே பெட்டர். கையில எப்பவுமே ரோஜா பூ இருக்குமா? எங்க அது? தட் ரோஸ் இன் somebody said. அந்த ரோஜா பூ இன்னொருத்தி தலையில இருக்கு. நான் ஏன் தெரியுமா இங்க வந்தேன்? எனக்கு கல்யாணம். இந்த இன்விடேஷன். ஆனா ஒரு விஷயம், நீ வராம நான் தாலி கட்ட மாட்டேன். ஆமா, உன் காதல் விவகாரம் என்ன ஆச்சு? பேசுன மாதிரியே பாட்டு பாடி பெரிய பணக்காரன் ஆயிட்ட. தேவி எப்ப கல்யாணம் பண்ணி போற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா முரளி, ரோமி சொல்றதெல்லாம் உண்மையாடா? அது டாக்டர் ஒண்ணும் சொல்லியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஏன்டா அண்ணன் மறைக்கிறா? ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு உன்னை பார்த்தா ஐ லவ் யூ சொன்னத அவருக்கு நீ சொல்லவில்லையா? டேய், நீ இதே மாதிரி மறைச்சிட்டு இருந்து வச்சுக்கேன், வாழ்க்கை பூராவும் உன் காதல் கண்ணுத்தீவு கதை மாதிரி நின்றுட்டே போகும். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. தேவி சோசியல் சர்வீஸுக்கு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். போக போக உனக்கு தான் சர்வீஸ் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஏண்டா முரளி, இதை மட்டும் ஏன்டா என்கிட்ட சொல்ல மறைச்ச? குரு, நீங்க பிரம்மச்சாரி. இதுல முன்பின் தெரியாத அனுபவம் வேற இல்ல. இதெல்லாம் போய் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தப்பு. இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. நானே தேவி கிட்ட போய் அவகிட்ட பேசி முடிச்சு தேதி குறிச்சிட்டு வர்றேன். தேங்க்யூ மாமா. வெல்கம் மச்சி. அக்கா வாங்க சார். என்ன இப்படி திடீர்னு? எல்லாம் உன்னை தேடிதான். எங்க அப்பா அம்மாவை காணோம்? அவங்க மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அப்படியா? அதுவும் நல்லதுக்கு தான். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் எதுவும் வேணாம். கூடிய சீக்கிரத்துல கல்யாணத்தோ போல சாப்பிட்டுக்கிறேன். நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பா வந்திருக்கேன். பெரியவங்க கிட்ட கலந்து பேசுறத பின்னாடி பாத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே முக்கியம். அங்கிள், அவகிட்ட என்ன கேக்குறது? அவளுக்கு டபுள் ஓகே. அப்படிங்கிற நிஜமா சொல்றமா தேவி? வயசுல சின்ன பொண்ணா இருக்க, இல்லன்னா உன் கால்ல விழுந்துருவோம்மா. என்ன சார், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இந்த காலத்துல உன்ன மாதிரி மனசுள்ள பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். காதல்ங்கிறது உண்மையிலேயே பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, வயசு இது எல்லாத்தையும் மீறினதுன்னு இப்பதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். முரளியோட முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்த நீயே அவனுக்கு மனைவியா வரதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன சார் சொல்றீங்க? முரளிக்கு நான் மனைவியா? என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவி, நீ என்னம்மா சொல்ற? சார், நான் சோஷியல் சர்வீஸ்க்காக ஹாஸ்பிட்டல் வந்தப்போ முரளியை அனாதைன்னு நினைச்சு பரிதாபப்பட்டு அவர்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டேன். இது மாதிரி நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். நீங்க கூட பைத்தியங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். மனிதாபிமானத்துல செஞ்ச உதவிக்கெல்லாம் கையையும் காலையும் ஒட்டி காதல்ல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்களே சார். பாருமா, முரளி உன் மேல உயிரிய வச்சிருக்கான். நீ மனசு வச்சா இந்த கல்யாணம் நடக்குமா? சார், நான் டாக்டர் ரிஷியை தான் லவ் பண்றேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சார், நானும் முரளி கிட்ட நேர்ல எல்லா உண்மையும் எடுத்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேணாம் தேவி, நீ அவனை காதலிக்கலங்கிற விஷயத்த என்னாலேயே தாங்கிக்க முடியல. முரளி நிச்சயம் தாங்க மாட்டான். நீ சொல்ற விளக்கமெல்லாம் அவனுக்கு புரியாது.
அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போதாவ நினைச்சு கற்பனையில் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது நானே அவனுக்கு பக்குவமா தேவி உனக்கு சரியான ஜோடி இல்லடான்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நான் வர்றேம்மா. குமரன் சில்க் சார், வணக்கம். நம்ம முரளி பேர். ஆமா, பெண்கள் பாடுகிறதா. கல்யாண புடவைகள் எல்லாம் வெரைட்டி அனுப்பி வைங்க சார். சார், எவ்வளவு விலை ஆனாலும் பரவாயில்ல. என்ன 10 தடவையா கல்யாணம் பண்ணி போறேன்? ஒரே ஒரு தடவை தானே. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அனுப்பி வைங்க. கண்டிப்பா அனுப்பி வைங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வா குருவே, வருக வருக. என்னாச்சு போன காரியம்? தேவி என்ன சொன்னா? கல்யாணம் எந்த தேதியில வச்சுக்கலாம்னு சொன்னா? சொல்லுங்க குரு, சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது. சொல்லுங்க. இல்ல முரளி, தேவி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி, பரவாயில்ல, விடுங்க. இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. குரு, உங்களுக்கு ஒரு விஸ்கி பாட்டில் வச்சிருக்கிறேன். அடிச்சிட்டு கல கல கலகலான்னு இருங்க. இன்னையில இருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். தெரியுமே, என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் குடிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாத என்ன? குருனா குரு தான். இருந்தாலும் இந்த பாட்டில் உங்ககிட்ட வச்சுக்கங்க. ஓகே, வரேன். நிலைமை எல்லை மீறி போறதுக்குள்ள உண்மையை சொல்லிடுறது நல்லது. முரளி உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே. நம்ம 2 பேரும் காதலிக்கிற விஷயத்தை நீங்களே அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? அடுத்தவனா இருந்தா சொல்லிடுவேன். அண்ணா, முரளி என் அண்ணாச்சே. தேவி, உங்ககிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்றேன். இந்த விஷயம் முரளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்க என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட கூட இதை சொல்லல. ஏன்னா இந்த வயசான காலத்துல இந்த அதிர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியாது. முரளி நல்லா இருக்கணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இனிமேலும் அவன் நல்லா இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ரிஷி, நீ இப்படி எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு என்ன, நீ பெரிய தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு பலியாக போறது நான் தானே. முடிவா சொல்றேன், நான் நேசிக்காத ஒருத்தரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முரளியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. ஆனா நானும் முடிவா சொல்றேன், நம்ம கல்யாணம் நடக்காது. முரளிக்காக நம்ம வாழ்க்கையை பாழாக்கிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? முரளியோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு தான் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். முரளிக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் நீதான். என்னால அது அழியறத நான் விரும்பல. என்ன மறந்துரு ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டின் ஆல் இந்தியா ஆடியோ அசோசியேஷன் தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிஸ் முரளி அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.